எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மதுரை நர்சிங்கும் வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு எண்டோமெட்ரியோசிஸினுடைய பார்ட் 4 தொகுப்பு. இது பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட் என்னென்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓல்டு மெத்தடாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கீஹோல் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் லீஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை நம்ம வந்து எலக்ட்ரோகோஆகுலேஷன்ஸ் பண்ணுவோம். இதனுடைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் அப்ளேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சர்ஜிக்கல் மெத்தட் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ளார ஹீட் வேவ்ஸ் மூலமாக எண்டோமெட்ரியலுடைய அப்டாமினல் செல்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ஓவேரியனில் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டா நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கும். அது நம்மளுக்கு வந்து கீகோல் சர்ஜரி மூலமாக அந்த சிஸ்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், ஆஸ்பிரேட் பண்ண வேண்டியிருக்கும், அதனுடைய வாலையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் அதனுடைய ரெக்கரன்ஸ் இல்லாமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சர்ஜிக்கல் மெத்தட் மூலமாக கரெக்ஷன் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து இயல்பாக கருத்தரிக்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இல்லை செயற்கை கருத்தரிப்பு மூலமாகவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அதனுடைய எக்ஸ்டென்சிவ் சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவல் அட்ஹெஷியோலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று பவல் ரிசெக்ஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து தேவைப்படலாம். ரொம்ப ஒட்டி அவங்களுக்கு வந்து குடல்கள் எல்லாம் ஒட்டி அப்படியே இதுவாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இதை பற்றிய மேலும் வழக்கங்களுக்கு மதுரை நர்சிங் அணுகும். நன்றி, வணக்கம்.